உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. பேஷண்ட்டுக்கு ஒரு சின்ன பையனுக்கு இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்க. இதில் டாக்டருடைய சீல் எங்க, டாக்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்க, அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்க, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதோடைய நம்பர் எங்க. சென்னை திருவேற்காடு அபிராமி நகர் சாதாரண கிளினிக் என்று நம்பி தினமும் சிகிச்சைக்காக வரும் நூற்றுக்கணக்கான மக்கள். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பின்னால் பல கேள்விகளை எழுப்பும் தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன. ஐகேஎம் கிளினிக் மற்றும் கிளினிக்கல் லேப் என்ற பெயரில் சிகிச்சை அளித்து வரும் அந்தோனி ஸ்டீஃபன் ராஜ் ஆயுர்வேத மருத்துவத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். ஆனால் பொதுமக்களுக்கு அலோபதி முறையில் மருந்துகளை பரிந்துரைத்து ஜெனரல் அண்ட் ஃபேமிலி பிசிஷியன் என குறிப்பிடப்பட்ட மருத்துவ சீட்டுகளை வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பேஷண்ட்டுக்கு ஒரு சின்ன பையனுக்கு இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்க. இதில் டாக்டருடைய சீல் எங்க, டாக்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்க, அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்க, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதோடைய நம்பர் எங்க. மருத்துவர் அந்தோனி ஸ்டீஃபன் ராஜின் மருத்துவ பரிந்துரை சீட்டை பார்த்து அதிர்ச்சியான பெயர் வெளியிட விரும்பாத ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நியூஸ் தமிழ் செய்திக்குழு நேரடியாக களத்தில் இறங்கியது. ஒரு அலோபதி டாக்டர் தேவையான மெடிசன்ஸை கொடுக்கலாம். நீங்கள் ஆயுர்வேதிக் படிச்சுட்டு எப்படி நீங்கள் அந்த அலோபதி கொடுக்குறீங்க? சார் நாங்கள் ஆயுர்வேதிக் மெடிசன் தான் கொடுக்குறோம். தேவையான எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். சார் உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். வாங்க சார். ஏன் சொல்லக்கூடாது? நோயாளிகளுக்கு வழங்கப்பட்ட பிரிஸ்கிரிப்ஷன்களில் மருத்துவ பதிவு எண்கள் இடம்பெறாததும் அந்த கிளினிக்கிலேயே அலோபதி மருந்துகள் வழங்கப்பட்டதோடு குளுக்கோஸ் ஏற்றுதல் மற்றும் படுக்கை வசதிகளோடு சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டதும் கள ஆய்வில் தெரிய வந்தது. இதுகுறித்து விளக்கம் கேட்டபோது தான் ஆயுர்வேத மருத்துவர் என்றும் இந்திய மருத்துவ பிரிவில் பதிவு செய்திருப்பதாகவும் அந்தோனி ஸ்டீஃபன் ராஜ் தெரிவித்திருக்கிறார். ஆனால் செய்தியாளர்கள் கேட்டபோது பதிவு அடையாள அட்டையை காட்ட மறுத்தார். எல்லாமே எப்படி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு சார், காட்டுங்க. உங்க பிரிஸ்கிரிப்ஷன்ல காட்டுங்க. நீங்க இது பண்ண சார் ஸ்டேஷன் நீங்க ஸ்டேஷன் காட்டி கொடுங்க சார். ஸ்டேஷன்ல கூட்டி வந்திருக்கீங்க. அதான் பிரிஸ்கிரிப்ஷன் காட்டுங்க. நீங்க வந்து பிரிஸ்கிரிப்ஷன்ல வந்து டாக்டரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாம வித் சீல் இல்லாம நீங்க இவ்வளவு பேருக்கு ட்ரீட்மெண்ட் பாப்பீங்க. அந்த தப்பை நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வாங்கன்னா நீங்க பாக்குறது தவறுன்னு ஒத்துக்கிறீங்க. இதற்கிடையில் அங்கிருந்த மருந்தக ஊழியர் ஒருவர் தாங்கள் மட்டுமல்ல இன்னும் பலர் இதையேதான் செய்கிறார்கள் என்று கூறியது இந்த விவகாரத்தை மேலும் தீவிரப்படுத்தி உள்ளது. இந்த குற்றச்சாட்டு குறித்து மருத்துவ இணை இயக்குனர் பொற்செல்வியிடம் கேட்டபோது புகார் கிடைத்தால் உடனடியாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். எனக்கு வந்து கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆக்ட்ல வந்து கிளினிக்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுதான் இப்ப வந்து அததான் நாங்க வந்து இப்ப இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இப்ப நீங்க இது சொல்றீங்கன்னா இது கம்ப்ளைண்டா வருது. இது கம்ப்ளைண்டா நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க போய் பாத்துருவோம். நாங்க இது போன்ற சட்டவிரோத மருத்துவ செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது புகார் வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஆயுஷ் மருத்துவர்கள் அலோபதி மருந்துகளை தனியார் கிளினிக் நடத்தி பரிந்துரைக்கிறதா பல இடங்கள்ல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதே மாதிரி பதிவு செய்யாத மருத்துவர்களும் அங்கங்க கிளினிக் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆயுஷ் வந்து சில மெடிசன்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணலாம். நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா அந்த மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்க, கண்டிப்பாக இது மாதிரி அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். இப்போது எழும் ஒரே கேள்வி, அதிகாரிகளின் இந்த உறுதி நடவடிக்கையாக மாறுமா அல்லது பொதுமக்களின் உயிரோடு விளையாடும் இது போன்ற செயல்கள் தொடருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் செய்தியாளர்கள் ஜெய் ஹரிஸ் மற்றும் பாஸ்கர் பாண்டியன். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.